கிறிஸ்துமஸ் விடுமுறை தினத்தில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சியில் ஏராளமான மக்கள் குவிந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழமையான பொருட்களை கண்டு ரசித்து வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், வள்ளுவர் கோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சியில எத்தனை மக்கள் இன்று வரைக்கும் கண்டு ரசித்திருக்கிறாங்க? இன்னும் எத்தனை நாட்களுக்கு இது நடைபெற இருக்கு? இன்றோடு நடைபெறும் சொல்லக்கூடிய நிலையில நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஷாம், வணக்கம். தற்போது நாம் வள்ளுவர் கோட்டம், சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பராசக்தி திரைப்பட குழுவின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சியில் இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான மக்கள், காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கண்காட்சியை பார்த்து ரசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் அனுமதி இலவசம்தான் என்பதனாலும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விடுமுறை, பள்ளி, கல்லூரி, அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்துமே விடுமுறை என்பதாலும் ஏராளமான மக்கள் வந்து குவிந்து ரசிப்பதை பார்க்க முடிகின்றது. நாம் 2025 நேரடியாக 1960க்கே சென்று விடுவோம். அந்த அளவுக்கு தத்ரூபமாக இங்கே பல விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். திரையிலே ரயில் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, ரயில் பெட்டி எப்படி இருந்தது, அந்த ரயில் பெட்டியிலிருந்து நாம் இறங்கி வந்தால் வெளியில் செல்வதற்கு எப்படி அந்த இழுத்து செல்லக்கூடிய அந்த நடமாடும் எந்திரங்கள் போன்றவை, வண்டிகள் போன்றவை எல்லாம் இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. அது தவிர காவல் நிலையம், அந்த லை கூட பார்க்கலாம். எப்படி 1960-70 காலகட்டத்தில் தமிழ் எழுத்துக்கள் இருந்ததோ அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் காவல் நிலையம் என்ற அந்த பெயர் பலகையும் அதனுடைய வெளிப்புற தோற்றமும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. பலரும் இதனை ஆர்வத்தோடு புகைப்படம் எடுத்து செல்கின்றார்கள். குறிப்பாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த தொலைபேசி எப்படி இருந்தது, அதே போல அந்த டைப்ரைட்டிங் மெஷின்ஸ் எப்படி இருந்தது போன்ற பல விஷயங்கள் தத்ரூபமாக இங்கே காட்சிப்படுத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். பழங்கால துப்பாக்கிகள் எப்படி காவல் நிலையத்திற்கு வெளியில் இருந்ததோ அதையும் காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போல அறிவிப்பு பலகை, தகவல் பலகையும் வைக்கப்பட்டிருக்கின்றது. குற்றவாளிகளுடைய புகைப்படங்கள், காணாமல் போனவர்களுடைய புகைப்படங்கள் போன்றவை காவல் நிலையத்திற்கு வெளியில இருக்கும், அவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாமே 1965 நடைபெற்ற மொழி போராட்டம், அந்த மொழி போராட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள், அன்றைய தேதியில் வெளியாகி இருந்த பல்வேறு நாளிதழ்களில் வந்த பல விஷயங்களை குறிப்பிட்டு இதனை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தவிர்த்து அன்றைய மதுரை எப்படி இருந்தது, பொள்ளாச்சி சந்தை எப்படி இருந்தது என்று பல விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போல நொறுக்கு தீனி எல்லாம் அப்போது எப்படி பாட்டில்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது என்பதையும் காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து மெயில் சர்வீஸ், அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் போன்றவை எல்லாம் எப்படி வைக்கப்பட்டிருந்தது என்பதையும் இங்கே காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ நவீன வாகனங்கள் இருந்தாலும் கூட 1960-70 காலகட்டங்களிலே கார் எப்படி இருந்தது என்பதை தத்ரூபமாக காட்சிப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக பராசக்தி திரைப்படத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த கார் தற்போது இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பிலே வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் பராசக்தி. மொழிப்போர் 1960-65 காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த மொழிப்போர், அதனை மையமாக வைத்து இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த காலகட்டத்தில் இருந்த பொருட்களை வைத்து கொண்டு வந்து இந்த படத்தினை தயாரித்திருக்கிறார்கள். எனவே அந்த படக்குழு சார்பிலேயே அப்போது என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலே இங்கு ரேடியோக்கள் கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், பழங்காலத்திலே ரேடியோக்கள் என்பது ஒரு ஊரிலே ஒரு வானொலி அது போன்று தான் இருக்கும். காலையில் ஒரு செய்தி, பிறகு மாலை நேரத்தில் ஒரு செய்தி என்றுதான் இருக்கும். அதை கேட்பதற்காக மக்கள் குவிந்திருப்பார்கள். பாடல்கள் அவ்வப்போதுதான் ஒளிபரப்பு செய்யப்படும், அதனை ஆர்வத்தோடு பார்ப்பார்கள். அதனை பார்க்க முடிகின்றது. அதே போல பழங்கால குவளைகள், பழங்காலத்திலே நாம் பயன்படுத்திய மண் சட்டி, பானைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய மக்கள் அதனை பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடிகிறது. இன்றைய 90s கிட்ஸ் பெரும்பாலும் இவற்றை பார்த்திருக்கலாம். ஆனால் 2K கிட்ஸ் அவர்கள் பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனவே அவர்கள் அறிந்து கொள்வதற்கான தத்ரூப ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிராமங்களிலும் சரி, நகரங்களும் சரி, 1960-70 காலகட்டங்களில் ஓட்டு வீடு இது போன்றுதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழங்கால தமிழருடைய மரபு என்பது வீடுகளின் முன்புறத்திலே
அவர்கள் தென்னை வைத்து வீடு கட்டியிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அம்மி, உரல், ஆட்டுக்கள் போன்றவையெல்லாம் தமிழருடைய ஒவ்வொருவருடைய அந்த வீட்டின் முற்புறத்திலும் இருக்கும். எனவே அவை அனைத்தையுமே இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக கொண்டு வந்து இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கண்காட்சியினுடைய அந்த நோக்கம் என்பது நாம் எத்தகைய வரலாற்றை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், இது டென்ட் கொட்டாய். இன்றைக்கு எத்தனையோ அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அன்றைக்கு டென்ட் கொட்டாய் தான் பொதுமக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது. இதில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புரட்சி முரசம் என குறிப்பிடப்பட்டு கணேசன் புதிய அறிமுகம், பராசக்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த நடிப்பிலே பராசக்தி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிரபலமான திரைப்படம். அது பல அரசியல் வசனங்களை கொண்ட ஒரு திரைப்படம். அதனுடைய பெயரிலே தான் இந்த சிவகார்த்திகனுடைய இந்த பராசக்தி படமும் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதனை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த டென்ட் கொட்டாயில் பராசக்தி படம் போவது போலவும், அப்போதெல்லாம் தரை டிக்கெட், நமக்கு தெரியும் டென்ட் கொட்டாயில சேர் போட்டிருந்தால், அதாவது தரை டிக்கெட்டுக்கு 25 பைசா, பெஞ்ச் டிக்கெட்டுக்கு 50 பைசா, சேர் டிக்கெட் என்றால் 1 ரூபாய், நாற்காலியில் அமர்ந்து பார்ப்பதற்கு 1 ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆடவருக்கு தனியாக வரிசை, பெண்களுக்கு தனியாக வரிசை. கவுண்டரிலே நாம் எப்படி டிக்கெட் அந்த காலத்தில் வாங்கியிருப்பார்களோ அதே போன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்திற்கு டென்ட் கொட்டாய்க்கு உள்ளே சென்று நாம் தற்போது பார்க்கலாம். இங்கே வரக்கூடியவர்கள் சொல்வது, பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் என்னுடைய 10 வயதுக்கு அப்படியே திரும்பி சென்றது போல உணர்கிறேன், பள்ளி நாட்களுக்கு சென்றது போல உணர்கிறேன் என்று பலரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதை பார்க்க முடிகின்றது. இளம் தலைமுறையினரை பொறுத்தவரையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 1960-70 காலகட்டங்களில் மக்கள் இப்படி வசித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண் முன்னால் பார்ப்பது போல இருக்கிறது. டைம் மிஷின் மூலமாக டைம் டிராவல் செய்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அதுபோல நாங்கள் டைம் மிஷின் மூலமாக டிராவல் செய்து பார்ப்பது போல எங்களுக்கு தெரிகின்றது என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் தற்போது பார்ப்பது டென்ட் கொட்டாய். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் எப்படி தரையில் அமர்ந்து இந்த படங்களை பார்த்திருப்பார்கள் என்பதை கண்முன்னே காட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த பராசக்தி சிவகார்த்திகேயனுடைய திரைப்படம் தயாரிக்கப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு ட்ரெய்லர் போல தயாரித்து அதனை இங்கு ஒளிபரப்புகிறார்கள். ஏராளமான மக்கள் அதனை கண்டு ரசிக்கிறார்கள். காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த கண்காட்சி திறந்திருக்கிறது. வள்ளுவர் கோட்டம் அருகிலே பொதுமக்களுடைய இந்த வருகையை ஒட்டி இன்னும் 3 நாட்களுக்கு, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த கண்காட்சி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏராளமான பொதுமக்கள் காலையிலிருந்தே வந்து பார்த்து ரசித்து செல்கிறார்கள். வரக்கூடியவர்கள் பலரும் தங்களுடைய செல்போன்கள் மூலமாக புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதும், வீடியோக்கள் எடுத்துக்கொள்வதும், தங்கள் குடும்பமாக வந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர்ச்சியாக அரையாண்டு விடுமுறை போன்றவை எல்லாம் விடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் பலரும் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு இங்கே வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. மொழிப்போர் தியாகிகளை பற்றி இன்றைய தலைமுறையினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மொழிப்போர் தியாகிகளுடைய பெயர், புகைப்படம், அவர்களுடைய வரலாறு இங்கே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நடராசன், தாளமுத்து உள்ளிட்ட பல போராளிகள், அவர்களெல்லாம் தீக்குளித்து தமிழை காப்பதற்காக, இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக அவர்கள் தன் இன்னுயிரையே ஈந்தி தாய்மொழியை காத்தார்கள் என்று அவர்களுக்கான அந்த வரலாறுகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பராசக்தி கண்காட்சியை பொறுத்தவரையிலே வெறும் ஒரு திரைப்படமாக மட்டும் இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ்நாடு எப்படி இருந்தது, தமிழருடைய அந்த பாரம்பரியம், கலாச்சாரம், அன்றைய வாகனங்கள், அவர்களுடைய புழக்கத்தில் இருந்த வீடு, அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்கு வந்தால் டைம் டிராவல் மூலமாக வந்து செல்வது போலத்தான் அனைத்து விஷயங்களையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இங்கே வந்து அவர்கள் பார்த்து செல்வதை காண முடிகிறது.